ஒரு சின்ன தகவல். ஆமாம், இந்த மீட்ரு எதுக்கு பயன்படும் தெரியுமா? பைக்கை பொறுத்தளவு ஆமாம், ஒரு சின்ன தகவல். நிறைய பேருக்கு இது தெரியும், தெரியாத எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும். ஆமாம், அதனால என்னை போல் சில பேருக்கு இந்த பதிவு ஒன்றுங்களா 20 வச்சு பேட்டரி வோல்டேஜ் இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்கு 20 நிறைய தெரியும். காயில் ஐட்டத்தை செக் பண்ணுறது 2000. இந்த மார்க் நான் இந்த காயில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? சப்போஸ் மரட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. இந்த இது எதுக்கு இருக்குது தெரியுமா? அலையாக இருக்குது இந்த சிம்பிள். ஆமாம், அது எதுக்குங்கிற சொல்லவா? இது எதுக்குனாக்க இந்த வயர் இருக்குல்ல, ஒரு சில வண்டியில் கரண்ட் வராது. கரண்ட் வரப்போ வயரு இடையில கட்டாயிருக்கா என்ன செக் பண்ணுறதுக்கு. ஆமாம், அது எப்படிங்கிற என்னன்னு இந்த விவரம் தெளிவாக பதிவு பண்ணுற மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க. அந்த அலையாக போட்டிருக்கான்ல, தெளிவாக சொல்கிறேன். அதான் எல்லாத்துக்கும் புரியும்படி நான் சொல்கிறேன். அலையாக இருக்கும் பார்த்தீங்களா? சிம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்க, அலையா ஸ்பீக்கர் மாதிரி. இது வந்து இந்த இந்த ஆரோ இருக்குமா, இதை இதில் திருப்பி வச்சிடணும். வச்சுட்டு ஒரு முனையில் ஒரு பக்கம், ஒரு முனையில் இந்த கருப்பையும் வயரில், ஒரு முனையில் இந்த சிகப்பை வச்சோம்னா கீன்னு ஒரு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டுச்சுன்னா இடையில எதுவும் வயர் டேமேஜ் ஆகலை, கட் ஆகலைன்னு அர்த்தம். இந்த லைவாக செக் பண்ணி காட்டுறேன் ஒரு நிமிஷம். இந்த வயரை எடுத்துட்டேன், நம்ம இந்த கருப்பு வயர் தான் எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் வயர் போயர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு கையை வச்சு ரெண்டில் டச் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, இன்னொரு மண் அந்த வயர் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு கையில் சிரமமாக இருக்கு பார்த்தீங்களா? ஒரு பக்கம் அந்த வயர் டச் பண்ணிட்டேன். வயரோட இன்னொரு முனைகளை வைப்பேன், கீன்னு சவுண்டு கேட்கும் பாருங்க. இப்படி தான் இது பண்ணுறது. இந்த வைக்கிறேன், வச்சோம்னா கீன்னு சவுண்டு. என்னென்னா இடையில டேமேஜ் எதுவும் இல்லை, அது வைக்க முடியுதான் பார்த்தீங்களா? கேட்குதா? இப்போ எடுத்துட்டேன், கேட்கல பாருங்க. கேட்குதா? இப்போ எடுத்துட்டேன் கேட்கல. நான் வைக்கிறேன், கேட்குதா? ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும். வயர் டேமேஜ் ஆகிருக்கு. காயில் ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் பார்க்கும்போது வண்டியில் கரண்ட் வரல, காயில் கரெக்டாக இந்த காயிலுக்கு அந்த காயிலுக்கு லைன் கரெக்டாக போகுதான்னு பார்க்குறது இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். ஆமாம், இந்த நல்லா அங்கே நோட் பண்ணிக்கிறங்க. ஆமாம், நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா நிறைய பேக் கமாண்ட் வேறு வருது. இது கூட தெரியாமல் நாங்கள் இருக்கணும், அந்த மாதிரிலாம் பதிவு வருது. அந்த மாதிரி மக்களை நானே பிளாக் பண்ணிட்டேன். எல்லாம் தெரிஞ்சவோ எதுக்கு நம்ம பேஜில் இருக்கேன்னு பிளாக் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஆளுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதில்ல. ஏன்னா ரிப்ளை பண்ணவும் வார்த்தைகள் வளரும்னு சொல்லி ரிப்ளை பண்ணலை. தெரியாத என்னை போல் நண்பர்களுக்கு தான் இது. அலாலையா சிம்பிள் இருக்கா? ஆமாம், சிம்பிள் இருக்குது. இதுக்கு நேரம் இந்த ஆரோ வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு பக்கம் இந்த வயர் இந்த முனை, இன்னொரு பக்கம் இந்த முனை வச்சிங்கன்னா வயர் டேமேஜ் இல்லைனாக்க உங்களுக்கு சவுண்டு கேட்கும். அதையும் பிடிக்க முடியுதா? சவுண்டு கேட்குதா? ஓகே, அப்போ வயரு கிளீனாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன தகவல். நன்றி, வணக்கம்.